பலரும் எதிர்பார்த்த ஈரானின் புதிய அதியுச்ச தலைவரின் முதல் அறிக்கை, வெளியான அதிரடி அறிவிப்புகள். இலங்கையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் சாத்தியப்பாடு தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள தகவல். எழுந்துள்ள எரிபொருள் நெருக்கடி, இந்தியாவிடம் எரிபொருள் கோரிய இலங்கை. அமெரிக்க போரில் வெற்றியடைந்தால் இலங்கை தமிழர்களுக்கு பாதிப்பு. அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூட்டு வழக்கு, முக்கிய ஆதாரம் சிக்கியதால் சிஐடிக்கு மாற்ற உத்தரவு. மத்திய கிழக்கு போரின் தாக்கம் குறித்து மஹிந்த வெளியிட்ட தகவல். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அமெரிக்க FBI விசாரணையில் உறுதியான விடயம் வெளிவந்துள்ள தகவல். அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரானியர்களின் ரத்தத்திற்கு பழிவாங்க ஈரான் தயங்காது என்று ஈரானின் புதிய அதிஉச்ச தலைவர் முஜ்தபா கமேனி குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் அறிக்கை அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டு வருகின்றது. ஈரானின் அதிஉச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது மகனான முஜ்தபா கமேனி அதிஉச்ச தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்தவர் பொதுவெளியில் தோன்றவில்லை. இந்நிலையில் இன்றைய தினம் முதன்முறையாக உத்தியபூர்வ அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பினூடாக அத்துடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களையும் உடனடியாக மூடிவிடுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் அந்த தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்த நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எவ்வாறாயினும் ஈரான் அண்டை நாடுகளுடன் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பிற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தாக்குதல்கள் அமெரிக்க ராணுவ தளங்களை மட்டுமே இலக்காக கொள்ளும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் ஈரானுக்கு எதிரான தரப்பினருக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் ஹோர்முஸ் நீரினை தொடர்ந்து மூடி வைக்கப் போவதாகவும் புதிய உயர் தலைவர் அந்த உரையில் தெரிவித்துள்ளார். சமகால நெருக்கடி எதிர்கொண்டு உலகின் பல நாடுகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறைமையை நாடியுள்ளன. இந்த நிலையில் அதனை இலங்கையில் செயல்படுத்த வேண்டிய அவசியமில்லை என வர்த்தக, வணிக மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் தேவைப்பட்டால் அது குறித்து கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். எரிசக்தியை பாதுகாத்து மக்கள் முன்னேறக்கூடிய சூழலை உருவாக்க அரசாங்கம் பாடுபடும் எனவும் அவர் கூறினார். சபகஸ்கந்த மற்றும் முத்துராஜவலவில் எரிவாயு கிடங்கொன்றை நிர்மாணிக்கவும், எண்ணெய் தொட்டிகளை நிர்மாணிக்கவும், திருகோணமலையில் 10 எண்ணெய் தொட்டிகளை நவீனமயமாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடி சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் விலை உயர்வு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையில் நுகர்வோர் அதிகரிப்பு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி உட்பட முரண்பட்ட நாடுகளின் தலைவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஏற்ப எரிபொருள் விலைகள் மாறும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலைதீவு உள்ளிட்ட அண்டை நாடுகளிலிருந்து டீசல் விநியோகத்திற்கான கோரிக்கைகளை இந்தியா ஆராய்ந்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை குறிப்பாக அதன் அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒரு முக்கிய நாடு என்று தெரிவித்தார். பங்களாதேஷ் டீசல் விநியோகத்தை கோரியுள்ளதாகவும் இந்த விஷயம் தற்போது பரிசீலனையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2017 முதல் வங்கதேசத்திற்கு டீசல் ஏற்றுமதி பெரும்பாலும் தொடர்வது என்றாலும் இந்தியாவின் சுத்திகரிப்பு திறன், உள்நாட்டு தேவைகள் மற்றும் எரிபொருள் கிடைக்கும் தன்மையை கருத்தில் கொண்டு பின்னரே முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் ஜெய்ஸ்வால் மேலும் கூறினார். இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை கருத்தில் கொண்டு இலங்கை மற்றும் மாலைதீவுகளிடமிருந்தும் இதுபோன்ற கோரிக்கைகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா போரில் வெற்றி அடையுமானால் மீண்டும் ஒரு துருவ உலக ஒழுங்கு நிலையை ஏற்படும் என்றும் அது தமிழர்களுக்கு ஏற்றதில்லை என்றும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான CA ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அரசியல் ஆய்வு கட்டுரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதன் முழு விவரம் வருமாறு: அமெரிக்கா ஈரான் யுத்தம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை கடந்து உலகளவில் வளரத் தொடங்கியுள்ளது. இந்த சமுத்திரத்தில் இலங்கைக்கு அருகே அமெரிக்க நீர்மூழ்கினால் ஈரானிய கடற்படை கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. இது உலக போராக மாறுமா என்பதை இப்போது உறுதியாக கூறிவிட முடியாது. போரின் போக்கு இன்னமும் சில வாரங்களில் தெரிய தொடங்க உலக போராக மாறுமா என்பதை ஊகிக்கலாம். உலக போராக மாறாது என்றால் யாராவது ஒரு தரப்பு வெற்றி அடைய வேண்டும். அதனை இன்னமும் அடையாளம் காண முடியவில்லை. ஈரானும் இடைவிடாது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அது அமெரிக்காவின் படைத்தளங்களுக்குள்ள மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குவதை தொடர்வதுதான் அமெரிக்காவை பொறுத்தவரை சங்கடமான விடயமாக உள்ளது. இவ்வாறான ஒரு நிலை வரும் என அமெரிக்கா நினைத்திருக்க வாய்ப்புகள் குறைவு. ஈரானை பொறுத்தவரை இது வாழ்வா சாவா பிரச்சனை. எனவே கடைசி வரை இது போரிட்டு பார்க்கவே முயற்சிக்கும்.
ஈரான் சார்பு நாடுகளான சீனா, ரஷ்யா, வடகொரியா என்பனவற்றுக்கும் இது இருப்பு சார்ந்த பிரச்சினைதான். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடிப்பது போல் அந்த நாடுகளை நோக்கியும் யுத்தம் பரவலாம். ஈரான் போரில் வெற்றி கிடைத்தால் அமெரிக்காவின் அடுத்த வடகொரியாவாகவே இருக்கும். எனவே இந்த நாடுகள் எப்படிப்பட்டாவது ஈரானை பாதுகாக்கவே முயற்சிக்கும். இந்த யுத்தம் தொடர்பில் அமெரிக்கா உள்நாட்டு சட்டத்தையோ சர்வதேச ஒழுங்கமைப்புகளையோ மதித்தது கிடையாது. எனக்கு இவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல என அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அமெரிக்க அரசியல் யாப்பின்படி வெளிநாட்டுடன் போர் புரிவதென்றால் சட்டத்துறையான காங்கிரசின் அனுமதி பெறப்பட வேண்டும். அது பெறப்படவில்லை. சர்வதேச சட்டத்தின்படியும் இறமையுள்ள ஒரு நாட்டின் மீது தன்னிச்சையாக போரிட முடியாது. ஐநா பொதுச் செயலாளரே இந்த வலிந்த தாக்குதலை கண்டித்திருக்கின்றார். முன்னர் ஐநாவின் பேரில் அல்லது நேட்டோவின் பேரில் அமெரிக்கா போரிடுவதே வழக்கம். ஈராக், லிபியா போன்றவற்றில் அதனை பின்பற்றியது. வெனிசுலாவும் ஈரானிலும் தன்னிச்சையாக முயன்றுள்ளது. ஐநா மூலம் மேற்கொள்வதென்றால் ஐநா பாதுகாப்பு சபையின் அனுமதி பெறப்படல் வேண்டும். அங்கு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் வீட்டோ அதிகாரம் இருப்பதால் அது சாத்தியமாகாது. நேட்டோ மூலம் போரிடுவதென்றால் ஐரோப்பிய கூட்டாளிகள் ஒத்துழைக்க வேண்டும். அதற்கும் சாத்தியம் இருக்கவில்லை. பிரித்தானியா ஈரானுடன் வர்த்தக உறவுகளை கொண்டுள்ளது. அந்நாடும் போரில் இறங்கினால் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். தவிர பிரிட்டனில் இஸ்லாமியர்களும் வாழ்கின்றனர். இதனால் சமூக கலவரங்கள் இங்கு உருவாக பார்க்கலாம். போர் நீண்ட காலம் நீடிக்குமாக இருந்தால் அதற்கான தயார் நிலையில் பிரித்தானியா இல்லை. பிரான்ஸ் ஐரோப்பிய யூனியனுக்கு எதிராக பாதை இருக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றது. ஐரோப்பா சொந்த ராணுவ வலிமையை கொண்டிருக்க வேண்டும். அமெரிக்காவின் அடிமையாக இருக்க முடியாது எனவும் கூறுகின்றது. இதற்கு வர்த்தக உறவுகள் ஈரானுடன் உண்டு. ஈரான் அளிக்கப்பட்டால் பொருளாதார நெருக்கடி உருவாகலாம் எனவும் அஞ்சுகின்றது. அமெரிக்கா ஈரான் மீது விதித்த பொருளாதார தடைகளினால் பிரான்சின் நிறுவனங்கள் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளன. தவிர சீனா ஐரோப்பாவின் மிகப்பெரிய கூட்டாளியாக உள்ளது. சீனாவின் அதிருப்தியை பெறுவதற்கு பிரான்ஸ் தயாராக இல்லை. ஜெர்மனியும் ஏறத்தாழ இதே நிலைதான். ஆப்பிரிக்க நாடுகளும் ஈரான் பக்கமே உள்ளன. அங்கு பிரான்ஸ் செல்வாக்கிழந்து வருகின்றது. சீனாவும் ரஷ்யாவும் அங்கு தனது செல்வாக்கினை வளர்த்துள்ளன. இதனாலும் ஒரு தயக்கம் இருக்கின்றது. போர் நீடிக்குமாக இருந்தால் அமெரிக்காவினாலும் அதனை தாங்கிக் கொள்வது கடினம். அமெரிக்காவின் தேசிய கடன் 37 டிரில்லியன் உள்ளது. இது அமெரிக்க தேசிய உற்பத்தியில் 120% கடனுக்கு வட்டியாக மட்டும் ஆண்டுக்கு 1 டிரில்லியன் வரை செலுத்துகின்றது. ஆண்டுதோறும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா $38 பில்லியன் ராணுவ உதவியாக வழங்கி வருகின்றது. தற்போது போர்ச்சூழல் காரணமாக $14 பில்லியன் தொடங்கி $18 பில்லியன் வரை அவசர நிதியாக வழங்கியுள்ளது. அயன்டோம் பாதுகாப்பு மட்டும் லட்சக்கணக்கில் செலவிடப்படுகின்றது. டாலர் பற்றாக்குறை காரணமாக இதனை அச்சடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே போர் நீடிக்குமாக இருந்தால் யுத்த நிறுத்தம் நோக்கி நிலைமைகள் வரலாம். ஏற்கனவே அதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த போர் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பல நோக்கங்கள் இருந்தன. அமெரிக்காவின் உலக நோக்கில் சீனாவிற்கான வளங்களை தடுத்து நிறுத்துவது பிரதான நோக்கமாகும். அமெரிக்கா போர்களுக்கு சென்று தனது பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி வர சீனா போர் எதற்கும் செல்லாமல் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கண்டு வருகின்றது. ஈரானின் எரிபொருள் அதிக அளவில் சீனாவிற்கே செல்கின்றது. இரண்டாவது, G7 அமைப்பை மேவி வளர முயற்சிக்கும் பிரிக்ஸ் அமைப்பின் பொருளாதார வளர்ச்சியை வீழ்த்துவதாகும். அது தனி நாணயம் ஒன்றை உருவாக்கவும் முயற்சிக்கின்றது. அந்த நாணயம் உருவாகுமானால் டாலரின் செல்வாக்கு வீழ்ச்சி அடையும். ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள் டாலரை தவிர்த்து தங்களது சொந்த நாணயங்களில் வர்த்தகம் செய்ய முயற்சிக்கின்றன. மூன்றாவது முக்கியமானது, தற்போது வளர்ந்து வரும் பல்துருவ உலக ஒழுங்கினை மாற்றி மீண்டும் ஒரு துருவ உலக ஒழுங்கினை கொண்டு வருவதாகும். பல்துருவ ஒழுங்கில் அமெரிக்காவின் செல்வாக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும். இங்கு வரலாறு முன்னோக்கி நகருமே ஒழிய பின்னோக்கி நகரும் என்பது சந்தேகம்தான். நான்காவது, எரிபொருள் வர்த்தகத்தில் டாலர் நீக்கத்தை தடுத்து நிறுத்துவதாகும். ஈரான் போன்ற நாடுகள் டாலரை தவிர்த்து அந்தந்த நாட்டு நாணயங்களில் வர்த்தகம் செய்ய முயற்சிக்கின்றன. டாலரின் வீழ்ச்சி அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் மேலும் சரிவை கொண்டு வரும் என அமெரிக்கா அஞ்சுகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை பலஸ்தீனத்தை மறுத்து ஒரு அரசு தீர்வை நிலைநாட்டுவதில் முக்கிய நோக்கமாகும். இதற்கு பிரதான தடையாக இருப்பது ஈரான் தான். இதுவே ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி இயக்கங்களுக்கு ஆயுத உதவிகளை செய்து வருகின்றது. எனவே ஈரான் அளிக்கப்பட்டால் தான் தனது செல்வாக்கினை மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தலாம் என கருதுகின்றது. போரின் தாக்கம் உலக ரீதியானது. எரிபொருள் இல்லாவிட்டால் உலகமே இயங்குவது கடினம். ஈரான் பிரதான எரிபொருள் பாதையான ஹாமுஸ் நீரிணையை மூடியுள்ளது. உலக எரிபொருள் தேவையில் 20% இதனூடாகவே இடம்பெறுகின்றது. தினமும் சுமார் 2 கோடி பேரல் எரிபொருள் இதன் வழியாக கொண்டு செல்லப்படுகின்றது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் தமது ஏற்றுமதிக்கு இப்பாதையினையே பயன்படுத்துகின்றன. கட்டார் இயற்கை எரிவாயு ஏற்றுமதிக்கு முழுமையாக இதனையே பயன்படுத்துகின்றது. இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயில் 50% எரிவாயுவில் 60% இந்த பாதையூடாகத்தான் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த பாதை இல்லை என்றால் 4500 கிலோமீட்டர் சுற்றி செங்கடல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். இதற்கு 12 நாட்கள் அதிகமாக தேவைப்படும். கப்பல் கட்டணங்களும் அதிகமாக இருக்கும். கப்பல்களுக்கான காப்புறுதி தொகையும் பன்மடங்கு உயரும். இந்த பாதையால் செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு அளிக்கப் போவதாக கூறினாலும் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து கப்பல்களை பாதுகாப்பது கடினமாக இருக்கும். உலகின் பங்குச்சந்தையில் பெரும் சரிவை கண்டிருக்கின்றது.
எல்லா நாடுகளிலும் பங்குச்சந்தைகள் மளமளவென்று சரிந்து வெல்கின்றன. பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகவே தங்கத்தில் முதலீடு செய்ய முயல்கின்றனர். இதனால் உலகளாவிய வகையில் தங்கத்தின் விலை அதிகரிக்கப் போகின்றது. இலங்கை மீதான தாக்கம் மிகவும் கவலைக்குரியது. பொருளாதார சரிவிலிருந்தும் டிட்பா புயல் நெருக்கடியிலிருந்தும் இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகையில் ஈரான் போர் மீண்டும் சரிவை கொண்டு வர பார்க்கின்றது. ஈரான் உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் இலங்கை பொருளாதாரத்தின் பிரதான பகுதியாகும். அந்த நெருக்கடி என்றால் இயல்பாகவே இலங்கையின் பொருளாதாரம் படுத்துவிடும். எரிபொருள் மட்டுமல்ல, 50% தேயிலை ஏற்றுமதியும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கே செல்கின்றது. முதலாவது தாக்கம் எரிபொருள் தட்டுப்பாடு நிலை உருவாகுவதாகும். 37 நாட்களுக்கான எரிபொருள் சேமிப்பில் இருப்பதாக கூறினாலும் அவை விரைவில் தீர்ந்துவிடக்கூடிய நிலையே உள்ளது. இலங்கை தற்போது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து நேரடியாக எரிபொருள் இறக்குமதி செய்வது குறைவு. ஏற்கனவே எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் நீண்ட வரிசை நிற்கின்றது. சமையல் எரிவாயை பெறுவது மிகவும் கடினமாக உள்ளது. கட்டார் தாக்குதல் காரணமாக தனது இயற்கை எரிவாயு நிலையத்தை மூடியுள்ளது. உலகின் 1/5 எரிவாயு தேவையை இதுவே பூர்த்தி செய்கின்றது. இதைவிட எரிபொருட்களின் விலையும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 13% விலை உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பை கரைக்க பார்க்கும். இரண்டாவது, சுற்றுலாத்துறை பாதிப்படைவதாகும். மத்திய கிழக்கு நாடுகள் தான் ஐரோப்பாவிலிருந்து இலங்கைக்கு வரும் விமானங்களுக்கு மாற்று தடுப்பிடங்களாக உள்ளன. குறிப்பாக துபாய், கட்டார், அபுதாபி என்பன முக்கிய மாறும் தரைப்படங்களாகும். அவ்விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதனால் இலங்கை வந்தவர்கள் திரும்பிச் செல்ல முடியாமல் தடுமாறுகின்றனர். அமெரிக்கா இந்த போரில் வெற்றி அடையுமானால் மீண்டும் ஒரு துருவ உலக ஒழுங்கு நிலையே ஏற்படும். இது தமிழர்களுக்கு ஏற்றதல்ல, பல்துருவ நிலையே ஏற்றது. குறைந்தபட்சம் இரு துருவ நிலையாவது இருக்க வேண்டும். இது துருவ நிலையில் வல்லரசுகள் அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை முக்கியமாக கொள்ளும். ஒடுக்கப்படும் தேசிய இனங்களை கவனத்தில் கொள்ள மாட்டார். இந்தியாவிற்கு கப்பல் அணிவகுப்பிற்கு சென்ற ஈரானின் 3 கப்பல்களில் ஒன்று இலங்கைக்கரையில் தாக்கப்பட்டுள்ளது. ஒரு கப்பல் மாயமாகியுள்ளது என கூறப்படுகின்றது. இன்னொரு கப்பலுக்கு நீண்ட இழுபறியின் பின்னர் திருகோணமலை துறைமுகத்தில் தரைப்பதற்கு இலங்கை அனுமதிக்கின்றது. தாக்கப்பட்ட கப்பல் இலங்கைக்கு வர அனுமதி கேட்ட போது இலங்கை மறுத்தபடியால் தான் தாக்கப்படுது என்ற குற்றச்சாட்டை விமல் வீரவன்ச முன்வைத்திருக்கின்றார். இலங்கைக்கு இது சங்கடமான நிலைமைதான். உண்மையில் இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்தியாவின் கடமை. அங்குதான் கப்பல் அணிவகுப்பிற்காக சென்றிருக்கின்றனர். இது விடயத்தில் கப்பல்களை இந்தியா காட்டிக் கொடுத்து விட்டது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்தியா அதை மறுத்துள்ளது. தற்போது இந்தியா சுமக்க வேண்டிய பாரத்தை இலங்கையை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. போரின் வழியே அனுபவ ரீதியாக சுமந்தவர்கள் தமிழ் மக்கள். அமைதி உருவாக வேண்டும் என அவர்களும் பிரார்த்திக்கின்றனர். அமைதி உருவாகுமா? இதுதான் இப்போது எழும் கேள்வி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்லைப்பட்டியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வேளை பயணித்த ஹயஸ்ரக வாகனத்தை போலீசார் வழிமறைத்த போதே போலீசாரின் கட்டளை மீறி சென்ற வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் வாகன சாரதியான 17 வயது சிறுவன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்துள்ளார். இதன்போது உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் சார்பாக ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்ற சட்டத்திறனிகள் 6க்கு மேற்பட்டோர் மன்றில் முன்னிலையாகி சிறுவனின் கொலை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் திருப்தி இல்லை என மன்றில் சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணைகளில் கொழும்பில் உள்ள குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்க வேண்டும் என மன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு போலீஸ் தரப்பில் கடுமையான ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டன. அதனால் கடுமையான வாத பிரதிவாதங்களை அடுத்த விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இன்றைய வழக்கு விசாரணைகளின் போது போலீஸ் உயரதிகாரிகள், போலீஸ் திணைக்கள சட்டத்திறனிகள் என 20க்கு மேற்பட்டோர் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்திருந்தனர். அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தினுள் இருந்து துப்பாக்கி ரவையின் வெற்று கோதொன்றினை மீட்டதாக போலீசார் மன்றில் தெரிவித்துள்ளனர். சம்பவ தினத்தன்று தடயவியல் போலீசாரினால் மீட்கப்படாத துப்பாக்கி ரவையின் வெற்று கோது தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவது சந்தேகத்திற்குரியது என பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மன்றில் முன்னிலையாகிய சட்டத்திறனிகள் கடும் ஆட்சேபனையை மன்றில் முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சம்பவம் நடைபெற்று 1 மாத கால பகுதி கடந்தும் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர்ச்சூழல் நாட்டின் எதிர்காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீ மங்கள விஹாரையில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவர் இவ்வாறு கூறியுள்ளார். தற்போது ஒரு சர்வதேச போர் நடந்து வருகின்றது. இந்த போர் சிறிது காலம் தொடர்ந்தால் நாட்டின் எதிர்காலத்திற்கு எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என ஊடகவியலாளர் ஒருவரும் மஹிந்தவிடம் வினவியுள்ளார். நாட்டிற்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க மஹிந்த மறுத்துள்ளார். இதுகுறித்து எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட நாட்டு மக்கள் நன்கு அறிந்தவர்கள் என மஹிந்த பதிலளித்துள்ளார்.
ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஜக்ரான் காசிம் என்பது அமெரிக்காவின் FBI விசாரணைகள் மிக தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார். அத்துடன் இது ISIS கொள்கையினால் வழிநடத்தப்பட்ட ஒரு செயல் என்பதும் குறித்த விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது இவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் உள்ள சிலர் தற்போது முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட வேடிக்கையான விடயங்கள். இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதலில் 5 அமெரிக்க பிரஜைகள் கொல்லப்பட்டதன் காரணமாக அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு அமைப்பாக அந்நாட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது FBI அமைப்பினால் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான சத்திய கடதாசியானது தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள், தாக்குதல்தாரிகளின் தொலைபேசி தரவுகள், டிஜிட்டல் சாதனங்கள், வீடியோக்கள் மற்றும் பயிற்சி முறைமைகள் போன்ற ஆழமான மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும். அந்த அறிக்கையில் ஜக்ரான் காசிம் என்பவரை இந்த தாக்குதலின் பிரதான மூளையாகவும் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார் என்பது ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் ISIS ஸ்ரீலங்கா என்ற பெயரில் ஒரு பயங்கரவாத அமைப்பும் இயங்கியதையும் ஜக்ரான் காசிம் அதன் சுய பிரகடன தலைவராக இருந்ததையும் அமெரிக்க புலனாய்வு தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இவர்கள் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள IS தலைமைத்துவத்துடன் நேரடி தொடர்புகளை பேணி வந்ததோடு அவர்களது அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் தாக்குதலுக்கு தேவையான தற்கொலை குண்டுகளை தயாரித்து அனைத்து பயிற்சிகளை முடித்துக் கொண்டு தாக்குதலுக்கு தயாரான ஒரு குழுவிற்கு எந்த பள்ளியை தாக்க வேண்டும் என்று சுரேஷ் சாலிதான் காட்டிக் கொடுத்தார் என கூறுவது முற்றிலும் நகைப்புக்குரியது. ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து IS கொள்கைகளை கற்றுக்கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி திட்டமிட்டவர்களுக்கு இலக்குகளை தீர்மானிக்க தெரியாது என்று கூறுவது முட்டாள்தனமானது. இன்னும் சில நாட்களில் ஈஸ்டர் ஞாயிறு தினத்தை கண்டறிய தெரியாமல் நாள்காட்டியை பார்த்துக் கொடுத்தது இன்னும் ஒருவர் என்று கூட இவர்கள் கூறக்கூடும். இவ்வாறான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளினால் சுரேஷ் சாலை போன்ற அதிகாரிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே தாம் இந்த தகவல்களை முன்வைப்பதாக அவர் கூறியுள்ளார். பலசக்தி காரணமாக கோட்டபய ராஜபக்ச வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நிலையை அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஏற்படும். அதனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல இப்போதே தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பலாங்கொட கசப்ப தேரர் தெரிவித்தார். திருகோணமலை பௌத்த விகாரை வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இலங்கை மின்சார சபை சில தினங்களுக்கு முன்னர் இறுதி பயணம் சென்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகருடன் இணைந்து மின்சார சபையை இல்லாமலாக்க செய்ய நடவடிக்கை எடுத்த போது மின்சார சபை சட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்து 2024 ஜூன் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் மேற்கொண்ட எதிர்ப்பு நடவடிக்கையின் போது என்னை பாராளுமன்றத்திற்கு முன்னால் கைது செய்தார்கள். அதனால் இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான வளம் ஒன்றை வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. நாடொன்றின் மின்சார சபையானது உயிர் நாடியாகும். அதனை 100% தனியார் மயப்படுத்துவதற்கு தேரர்கள் என்ற வகையில் நாங்கள் எதிர்ப்பு. தனியார் பயப்படுவதாக இருந்தால் அதிக பங்குகளை அரசாங்கத்தின் கீழ் வைத்துக் கொண்டே வழங்க வேண்டும். தற்போதும் இலங்கை மின்சார சபையை 6 பகுதிகளாக பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மின்சார சபை தற்போதும் அரசாங்கத்திற்கு உரித்தானது என்று அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் தெரிவிக்கின்றனர். இது மறைமுகமாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் இந்த மின்சார சபை சட்டம் தொடர்பில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து ஆராய்ந்து வருகின்றோம். இலங்கை மின்சார சபையை தனியார் மயப்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்து எங்களுடன் இணைந்து போராட்டம் மேற்கொண்டவர்கள் தற்போது அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அரச வளங்களை விற்பனை செய்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் நாடு இருக்கும் போது மக்கள் தொடர்ந்து இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறதா என மக்களை கேட்கின்றோம். குறிப்பாக மின்சார சபையை 6 பங்குகளாக பிரித்து விற்பனை செய்வதன் மூலம் இவர்கள் இதனை லாபம் மட்டும் நிறுவனமாக மாற்றியமைப்பதற்கு இவ்வாறு மேற்கொள்வதாக தெரிவிப்பதை நாங்கள் நம்பப் போவதில்லை. லாபம் மட்டும் நிறுவனமாக மாற்றுவதாக இருந்தால் ஏன் 6 பகுதிகளாக பிரிக்க வேண்டும் என கேட்கின்றோம். மேலும் இந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு வெளிநாட்டு புலனாய்வு பிரிவினரால் பணம் வழங்கினால் அவர்கள் இவர்களின் பொறியில் சிக்க மாட்டார்கள். அதனால் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவினரால் இவர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வழங்கினால் எமது வலுசக்தி துறைக்கு என்ன நடக்கும்? ஏனெனில் இவர்களின் நோக்கம் லாபம் ஈட்டுவதாகும். எனவே வலுசக்தி காரணமாக கோட்டபய ராஜபக்ச வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் எரிவாயு எரிபொருளுக்கு வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதன் பின்னரே மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டம் நடத்தினார்கள். அந்த நிலையே அனுரகுமார திசாநாயகவுக்கு ஏற்படும். அதனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல இப்போதே தயாராக இருக்குமாறு தெரிவிக்கின்றோம். ஏனெனில் நாடு தற்போது பயணிக்கும் போக்கை பார்க்கும் போது எங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கின்றது. 2022 மக்கள் போராட்டத்தின் எஞ்சிய பகுதியை பூரணப்படுத்தவே வெளிநாட்டு புலனாய்வு சக்திகள் தற்போது செயற்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒப்பந்தம் செய்து இந்தியாவை நம்பினாலும் இலங்கையின் பின்னால் குத்திய ஈரான் கப்பலை இலங்கைக்கு அனுப்பி அமெரிக்காவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையை இந்த யுத்தத்துடன் நேரடி மோதலுக்கு இட்டுச் செல்லவே இந்தியா முயற்சித்தது. என்றாலும் அதிர்ஷ்டவசமாக அது அவ்வாறு இடம்பெறவில்லை. ஆனாலும் அமெரிக்காவும் ஈரானும் எங்களுடன் வைராக்கியத்துடன் இருக்கின்றன என்றார்.